அப்பாடா ஒரு வழியாக கஸ்டமரை ட்ராப் பண்ணியாச்சு அவங்க வீட்டாண்ட. ஓகேங்களா, நம்ம போகலாங்களா? ஒரு வழியாக அப்படி கேமரா செட் பண்ணுறோம், எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்ப்போம். கிளாரிட்டி ஓகே, இப்படி வச்சிடலாமா? இப்படியே வச்சிடும். பள்ளத்தில் விடும்போது மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகே, அப்பாடி பதட்டத்தில் என்ன பண்ணுறதுனே தெரில. ஓகே, க்ளீனாக ஒர்க் ஆகுதா இருக்கும். ஒரு தடவை கேமரா பார்த்துட்டு நல்லா இருக்கும். வீடியோ ஓடுதான்னு கூட தெரிய மாட்டேங்குது. செம்ம கூலிங் நிற்குதுங்க வண்டியில். வீடியோ ஓடுதான்னு கூட தெரிய மாட்டேங்குது. ஜூம் பண்ண மாட்டேன். ஓகே, ஜூமிங் வச்சிட்டேன். பர்ஃபெக்டாக சிஸ்டம் பண்ணலாம். வந்துச்சுரா கீழே. பரவாயில்ல, அப்போட ரெக்கார்ட் ஆகும். கேமரா கீழே வந்துச்சு. ஓகே, இந்த ஆட்டோ நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். பர்ஃபெக்டாக ஃபோர் கே வைட் ஆங்கிள் செட் பண்ணிக்கிறேன். நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே தான் நினைக்கிறேன். பார்ப்போம். ஜூமிங் ஒர்க் ஆக மாட்டேது. ஏதோ எனக்கு தெரிஞ்சது வச்சுருக்கேன். முன்னாடி போகலாம். நான் தெரியணும்னு தெரில. இன்னும் லைட்டாக முன்னாடி போய்க்கிறேன். இது லைட்டாக ஒன்று பின்னாடி தானே கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப பின்னாடி போயிடுச்சுங்க ஆல்மோஸ்ட். ஓகே, ரொம்ப பின்னாடி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். தெரியல, ரொம்ப பின்னாடி போயிட்டுக்கிறேன் ஆல்மோஸ்ட். ஓகே, சீட் பெல்ட் போட்டுப்போம். இங்கே பார்த்தீங்களா, இந்த பணத்துக்கு தான் இவ்வளோ கஷ்டப்படுறோம். ஒரு வழியாக போயிட்டு வந்தாச்சு. போட்டாச்சு. ஏசியை போடுவோம். ஏன்னா இதில் வேறு ஹேண்ட் பிரேக்கை தேட வேண்டியதாக இருக்குது. ஓகே, இறக்கிட்டேன். ஏசி ஆட்டோமேட்டிக் மோடு. முன்னாடி இறக்கணும். ஓகே, எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிட்டேன். எந்தளவுக்கு தெரியுதுன்னு வேறு தெரியல. சீட்டு வர இங்கே பாருங்க, கேமரா வந்து எப்படி ஓப்பன் ஆகுதுங்களா? இருக்குங்களா கேமரா டிஸ்பிளேயில் பார்த்தீங்களா கேமரா? ஓகே, அந்த வண்டி சுற்றி யாருன்னா நடந்து போனாலும் அவங்களுக்கு அலர்ட் அடிக்கும். ஓகே, ஏசி ஸ்லோ பண்ணுவோம். ஏசி சவுண்டு தான் அதிகமாக இருக்கும். ஓகே, ரொம்ப பொறுமை ரொம்ப வேணுங்க இந்த வண்டியும் பாய்ச்சினர் ஓட்டுறதுக்கும். ஏன்னா சந்து பூந்தெல்லாம் பார்த்து ஓட்டணும். ஓகேங்களா, அங்கே பாருங்கள், பிரேக் அடித்த அடுத்த செகண்டு. ஓகேங்களா, இப்போ நம்ம டிரைவ் மோடில் இருக்குது. பிரேக் அடித்த செகண்ட்லேருந்து ஓகேங்களா, பிரேக் அடித்த செகண்ட்லேருந்து நம்மளுக்கு வந்து இப்போ வந்து டிரைவ் மோடில் இருக்குது. ஓகேங்களா, என்னென்னா இந்த பக்கம் லெஃப்டில் அவர் இருக்கார், ரைட்டில் இவர் இருக்கார். ஓகேங்களா, ஒரு வழியாக காலைல 7:30 மணிக்கு வண்டி எடுத்து ஓகேங்களா
மைக் கனெக்ட் பண்ணல. இப்போ வந்து எப்படி சொல்கிறது, கேமரா மைக்லேயே பேசிகிட்டு இருக்கேன். காலைல 7:30 மணிக்கு வண்டி ஏற்றங்க. ஓகேங்களா, 5:30 மணிக்கு வீட்டிலேருந்து எழுந்தேன் குளிச்சுட்டு. அப்புறம் அந்த வீடியோலாம் போட்டுட்டு, ஓகேங்களா, வீடியோலாம் போட்டுட்டு 7:30 மணிக்கு வண்டி எடுத்தேன். ஓகேங்களா, 7:30 மணிக்கு வண்டி எடுத்து ஆஹா பஸ்ஸு வருது, நான் எங்கேருந்து நிப்பாட்டுறது, ரிவர்ஸ் தான் போகணும் போகுது. ஆனால் இவ்வளோ பெரிய பஸ்ஸு வந்தால் இவ்வளோ பெரிய காருக்கு என்னங்க பண்ணுறது, அப்படியே டக்குன்னு ஒதுங்கிக்கலாம். அப்படியே நிற்கிறானா அப்புறம் மின்னல் வேகத்தில் வந்துனுங்கிறான் பயப்புள்ள. கொஞ்சமாவது நின்னா தானே, நின்று தான் வாயாண்டா, ஏன்டா அவ்வளோ அர்ஜென்ட்டு, அப்படியே போயிடணும் ரைட்டை பிடிச்சி. அப்புறம் சிக்னல் வருது பார்த்தீங்களா, ரெட்டு லைட்டு, ரெட்டு ரொம்ப டேஞ்சரு, ஆரஞ்சு மீடியமு, க்ரீனு ஓகே, ப்ளூ வந்து ஃபுல் பவரு. ஓகேங்களா, லைட் அடிப்போம். அங்கேயே நிற்க மாட்றாங்க, வந்துன்னே வராங்க. ஏன்னா 2 பக்கமும் 2 வீலரு, காரு, வேனு எல்லாம் நிற்குது. அப்போ கூட அது பாருங்க, வண்டி வந்தால் கூட இன்னும் வரலான்ற ஒரு இதுவே இல்லைங்க. பெங்களூரில் ஓட்டுற மாதிரி ஓட்டுறாங்க நம்ம ஊரில். அப்போ கூட வரட்டும் வேணான்னு சொல்ல, கொஞ்சமாக சைடு கட்டினா தானே வண்டி வரும். உண்மையாக காலைல 7:30 மணிக்கு எடுத்துங்க, செம்ம பசி வர. நான் 6:00 சாப்பிட்டுலாம் தான் கஸ்டமர்கிட்ட சொல்லலான்னு பார்த்தேன். சரி கஸ்டமர் ஏன்னா கிளம்பு வந்து கொஞ்சம் 7 மணிக்கு வீட்டாண்ட வர சொன்னாங்க. அப்புறம் 7:40 வீட்டானது கிளம்பணும். நேராக 6:00 சாப்பிட்றலாம், ஆனால் சாப்பிடாம விட்டோம். நேராக புடின்னு பிடிச்சேன். விழுப்புரத்தில் போய் தான் சாப்பிட்ணும், அது ஊர் உள்ளே போய் தான் சாப்பிட்ணுன்னு இருந்துச்சு. அங்கே போனால் அது இட்லி நல்லா இல்லை, வடையும் நல்லா இல்லை. எப்படியோ ஒன்று சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு நேராக அங்கேருந்து பிடிச்சேன். அப்புறம் அவங்க ஒரு இடத்துக்கு போனாங்க, அங்கேருந்து இன்னொருத்தவங்க வீட்டுக்கு போனாங்க. அங்கே போயிட்டு நம்ம மோட்டோ விளாகிங் காரை வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் தெரியறனான்னு தெரில டாய். அங்கேருந்து அதுக்கப்புறம் டீன் கற்றுது பாருங்க, பிரேக் வச்சா மட்டும் டீன் கற்றுவார் நம்ம அண்ணன். ஓகேங்களா, அதுக்கப்புறம் அங்கேருந்து நேராக கிளம்பி வாரம் கட்டினா தானடா போகிறது, எப்படியும் வந்துக்கினே இருந்தால் எப்பட்றா போகிறதுடி, லைனாக வரீங்களாடா. நான் இவ்வளோ பெரிய காரை தூக்கின்னு வந்துனுங்கிறேன், எப்படி போவோம் இந்த மாதிரி வந்தா, அங்கேயே நிற்கணும். அப்படியே நின்றுங்க, ஒருத்தர் நின்றுனே இருக்கும். அங்கேயே நின்று வந்தால் தான் நாங்கள் கார் வருதா பார்க்கலாமா. நம்மளாம் ஒதுங்குவோம், இவங்களாம் ஒதுங்க கூட மாட்டாங்க. அண்ணா ரைட்டில் கட் பண்ணி போனா ஏன் நின்றுங்கிறாரு. அப்பா கொஞ்ச நேரத்தில் எவ்வளோ டிராஃபிக் போகிறோம்னா ஒரு காரால். இந்த ஊரில் மட்டும் என்ன அப்படி எதாவது தெரியல. சைக்கிள் ஓட்டுற மாதிரி ஓட்டுவாங்கண்ணா. உண்மையாக இந்த தெருவில் பாய்ச்சினர்லாம் எடுத்துன்னு வந்தோன்னு வச்சுங்க, நொண்டு நூலாக போயிடும். இந்த வண்டிக்கே எப்படி
மட்டும் இல்லை, என் வாழ்க்கையே சோலி முடிச்சுங்க. லெஃப்ட் ஒரு இடி, ரைட்டு ஒரு இடி. பார்த்தீங்களா, உள்ளேருந்து வரதுக்கே இவ்வளோ நேரம். இதில் வேறு காந்தி ரோட்டில் போய் கஸ்டமரை பிக்கப் பண்ணால் எப்படி பிக்கப் பண்ணுவேன்? கிருஷ்ணாயத்துன்னு உள்ளே வாடான்றான் நேற்று. கிருஷ்ணாயத்துன்னு வாங்குறான், வாட்சிநகர் எத்துன்னு வாங்குவான் பொழுது, பிஎம்டபிள்யூ ஜாக்கர் எத்துன்னு வாங்குவான். என்னங்க பண்ணுறது? ஒரு டிரைவரோட நிலைமை ஒரு டிரைவருக்கே புரியலன்னா என்ன பண்ணுறோம்? கஸ்டமருக்கே புரிய மாட்டுது, அப்புறம் எங்கேருந்து டிரைவருக்கு புரியும், ஓனருக்கு புரியும்? உள்ளே போய் பிக்கப் பண்ணுப்பா அப்படின்றாங்க. அங்கேருந்து கஸ்டமர் வீட்டிலேருந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் சாப்பிட வாங்கினாங்க, அதான் இப்போ தாங்க சாப்பிட்டேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூப்பிட்டாங்க, கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்து முடிச்சிட்ட பிறகு சரி ரைட்டு கொஞ்சமாக சாப்பாடு போடுங்கன்னே. அதுக்கப்புறம் சிக்கனு அள்ளி வச்சுட்டாங்க, சாப்பிட முடியல, அவ்வளோ சிக்கனு. பத்தாததுக்கு என்னது கருவாடு, ஓகேங்களா. அதுக்கப்புறம் அது என்னது வஞ்சரமா இறாலான்னு தெரில, வஞ்சரமா இறாலான்னு தெரில. அதுக்கப்புறம் மறுபடியும் சாதம் போட்டுக்குவா, மறுபடியும் சிக்கன் எடுத்துன்னு வந்து அந்த அண்ணன் வச்சிட்டாரு, ஓகேங்களா. சாப்பிட முடியாத அளவுக்கு சாப்பாடு. உண்மையாக தங்கமான கஷ்டமாருங்க. இந்த பக்கம் ஒருத்தர், அந்த பக்கம் ஒருத்தர். இந்த மாதிரி கஸ்டமர்லாம் கடைக்கு நான் கொடுத்து வச்சுருக்கேங்க. நான் அப்படி பார்த்தேன் போல. ரிட்டர்ன் போகும்போது நான் கூட வாடகையில் 500 சேர்த்து கொடுக்குறாங்கன்னு நினச்சேன். பரவாயில்ல, 500 டிப்ஸ் வச்சுக்குவான்னு கொடுக்குறாங்க. உண்மையாக அந்த மாதிரி மனசுலாம் யாருக்குமே வரும். என்ன அவங்களுக்கு உடம்பு சரியில்லை போடுறது? உடம்பு சரியில்லையா இல்லை ட்ராவலிங் ஒத்துக்கல போடுது, வாமிட்டாக எடுத்துகிட்டு வந்தாங்க. அதான் அவங்க வெளிநாட்டில் இருக்கிறாங்க போல, இந்த வண்டி தான் வாங்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு வந்தாங்க. அதுக்கோசமே இந்த வண்டி புக் பண்ணாங்களாம், ஓகேங்களா. இல்லைன்னா அவங்க ட்ரெயின் பஸ்ஸில் தான் போயிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இந்த வண்டி வாங்குறதுக்கோசமே புக் பண்ணோம்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒரே ஜாலி ஆயிடுச்சு இந்த வண்டி புக் பண்ணோன்னு. எனக்கும் ஃபஸ்ட்டு ட்ரிப்பு, அவங்களுக்கும் வந்து கார் வாங்குறதா வாங்கக்கூடாதுன்னு டிசைட் பண்ணுறாங்க இல்லைங்களா. ஆனால் கண்டிப்பாக இந்த கார் தான் வாங்க போகிறாங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். பரவாயில்ல, சந்தோஷமாக இருக்குது, ஹாப்பிடா, ஹாப்பி. காப்பி ரைட்ஸ் கொடுத்துருவானுங்களே. நம்ம இன்ஸ்டாகிராமும் பேன் பண்ணிட்டானுங்க, இது யூடியூப்பும் பேன் பண்ணிட்டானுங்க. பேன் பண்ணல, காப்பி ரைட்ஸ், ஓகேங்களா. இன்னொருத்தர் சாங்கை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காப்பி ரைட்ஸ் கொடுத்துருவோம், ஓகே, சிம்பிள். இன்னொருத்தவங்க பாட்டை நீங்கள் யூஸு பண்ணக்கூடாது. அம்மாடி கோல்டு பிடிச்சிச்சிங்கப்பா சாமி. மாத்திரை வாங்கி வச்சு மறந்துட்டுங்க, நைட்டு வாங்கி வச்ச மாத்திரை. போய் டீ சாப்பிட்டுட்டு இன்னும் டீயே சாப்பிட்லங்க. போகும்போதும் எங்கே நிப்பாட்டல, வரும்போதும் எங்கே நிப்பாட்டல, ஓகேங்களா. ஆல்மோஸ்ட்டு எங்கேயுமே நிற்கலை. அவங்க மக்காச்சோளம் வாங்குறதுக்கு மட்டும் நின்னாங்க, அப்புறம் வாமிட் எடுக்க நின்றாங்க. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது அவங்களுக்கு அந்த மாதிரி ஆனது, ஓகேங்களா. ஒரு சில கஸ்டமர் டீ வாங்கி கொடுக்க மாட்டாங்க, டிஃபன் வாங்கி கொடுக்க மாட்டாங்க, சாப்பிட்டேன்னு கேட்க மாட்டாங்க. இவங்க உள்ளே உட்கார வச்சு டிரைவர்னு பார்க்காம 500 டிப்ஸும் கொடுத்து, சாப்பாடும் போட்டு, காலையிலே சாப்பாடும் வாங்கி கொடுத்து, அதெல்லாம் வந்து நல்ல மனசு, ஓகேங்களா. நம்ம எதை செய்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு கிடைக்கணும், ஓகேங்களா. அந்த மாதிரி தான். ஐயோ, இந்த பக்கம் ரோடு இல்லையே, நான் பாட்டு இந்த பக்கம் வந்துட்டேனே, வழி இருக்கான்னு தெரியலையே. ஏன்னா காலையில் வந்து வழி இல்லை, இவ்வளோ பெரிய காரே வந்துச்சு, நம்ம போக முடியாதா? அதெல்லாம் இது கேட்போம். ஆனால் இந்த பக்கம் வழி இருக்கா? வழி கிடையாது. அப்புறம் இவ்வளோ பெரிய கார் வந்துச்சா? ரைட்டு போகணுமா வண்டியா? ஆட்டோ வேகமாக போகுது, சூப்பர். வழி இல்லையா? இதில் தான் திருப்பிக்கணும், வழி இல்லைனா. இவ்வளோ பெரிய வண்டி தெரியாத எடுத்துகிட்டு வந்துட்டோமே, அந்த பக்கம் வழி இருக்குன்னு நினச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். சூப்பர். இடியாக்குமா, என் வழிக்கே இடியாக்குமா தான் வந்து. இந்த பக்கம் திரும்பமான்னு தெரில வேறு, அதுதான் நம்ம ஓகே. திரும்ப விட மாட்டீங்களே, அதானே. திரும்பிடு, 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 திரும்பிடு. போதும். இவ்வளோ தூரம் வந்து வேஸ்ட்டாக போச்சு குமார்.
திரும்பிடு 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 திரும்பிடு. குட்டி பையா நீ ஓரம் வாப்பா. வாழ்க்கை வாழவே பிடிக்கல, என்னத்துக்கு தான் தெரில இப்படி ஒரு வாழ்க்கை. உண்மையாக வந்து எப்படி சொல்கிறதுங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க மனசு. என்னடா வாழ்க்கை, வேலை இல்லை, பணம் இல்லை, வாழ்க்கையே அப்படியே போயிடுமா, வாழ்க்கை ஃபுல்லாக டிப்ரெஷன்லேயே போயிடும் போடுது. டிப்ரெஷன் வந்தாலே நம்ம உடம்பு எதனா ஒன்று பண்ணிக்கணுன்ற மாதிரி தோணுது. என்ன பண்ணுறது, திரும்பி வந்து எப்படிலாம் போகிறதா இருக்குது பாருங்கள். திரும்பி நம்ம போனோன்னா அந்த பிரிட்ஜு ஏறி அதுக்கப்புறம் போகணும் மறுபடியும். அதாவது ஃப்ரெண்ட்கிட்ட சொல்லி மச்சான் நடா வாழ்க்கை அடப்போட காசு காசு காசுன்னு ஓடிட்டுருக்கோம். வீடியோ போகிறது கூட இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குங்க. யூடியூப்பில் ட்ரெண்டிங் ஆகலைன்னா என்ன பண்ண முடியும், இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங் ஆகலைன்னா என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, அதனால் வீடியோ போகிறது கூட இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது. ஒரு வாழ்க்கை எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது என்றே தெரியவில்லை. என்னடா வாழ்க்கை, வாழ்க்கை ஃபுல்லாக புலம்புறதே வாழ்க்கையாவா அப்படின்ற மாதிரி. சந்தோஷமாக இருக்கணுங்க, மனுஷனாக பிறந்தா சந்தோஷமாக இருக்கணும். திரும்பி இந்த பக்கம் வந்து இப்போ தான் போனேன், இந்த பக்கம் போயினுக்கிறேன் பாருங்க. அவ்வளோதான், வேறு என்ன பண்ணுறது. போய் இப்போ டேங்க் ஃபுல் பண்ணிட்டு ஓகே எவ்வளோ பிடிக்குதுன்னு தெரியணும். ஏன்னா ஆல்ரெடி 313 கிலோமீட்டர் ஓடிக்குது. டேங்க் ஃபுல் பண்ணி மைலேஜ் எவ்வளோ வருதுன்றதை டெஸ்ட்டு பண்ணிவிடுவோம். ஓகே, எல்லாமே நீங்கள் லைவாக டெஸ்ட் பண்ண போகிறோம். காப்பி ரைட்ஸ் கொடுத்துருவாங்க பொழுது, கண்டிப்பாக இப்படி சீக்கிரம் காப்பி ரைட்ஸ் கொடுத்துருவாங்க. அது தெரிஞ்ச விஷயம் தானே. நமக்கு மெமரி கார்டு வேறு ஃபுல்லாகிடுமான்னு தெரில. ஏன்னா SD கார்டில் 4K வீடியோவில் எடுத்துகிட்ருக்கேங்க. 4K வீடியோவில் எடுத்துகிட்ருக்கேன். எல்லாம் ஏறி ஏறி வராங்க. அதான் சொல்லியிருந்தேன் மச்சான் மச்சான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது மச்சான் வாழ்க்கை. கடன்லாம் அடிச்சிட்டேன், இன்னும் கொஞ்சம் கடன் இருக்குது, ரொம்ப இல்லை, லைட்டாக. அவ்வளோதான். இந்த 3 மாதத்தில் ஒரு கடன் முடிஞ்சிச்சுன்னா அடுத்தது ஒரு நடு ரோட்லேயே தான் நாங்கள் போகிறேன். இன்னும் ஒரு கடங்குது, அது முடிச்சிட்டோன்னா பைக்கு ப்ளஸ் 2 வீலரு, பைக்கு ஃபோனு, அப்புறம் சொந்தக்காரங்களுக்கு ஒரு 2 லட்சம், இன்னொருத்தருக்கு ஒரு 2 லட்சம் தரணும். அதை கொடுத்துட்டோன்னா டே கொடுப்பையா நூறா போயிட்டியா போயிட்டான். கேமரா இருக்கிறது யூஸ்ஃபுல்லுங்க. ஒரு பக்கம் வேணான்ற மாதிரி, ஒரு பக்கம் வேணுன்ற மாதிரி இருக்குது. உண்மையாக யூஸ்ஃபுல் தான். ஓகே, நம்ம எத்தனை தடவை பிரேக் அடிக்கிறோமோ அத்தனை தடவை இந்த கேமரா ஓப்பன் ஆகுது. உண்மையாக வந்து குட் வெரி குட். நான் ஃபஸ்ட் டைமு எப்படி சொல்கிறது, இட்டியாஸும் நிறைய டைம் ஓட்டிட்டேன், இனோவா கிறிஸ்டாவும் ஓட்டிட்டேன், இனோவாவும் ஓட்டிட்டேன். ஓகேங்களா, ஒரு காலத்தில் டவேரா ஓட்டினேன் நான். இனோவா டவேரா ஓட்டுறதுக்கு பயந்த நான் இனோவா ஓட்டேன்றும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. அதாவது டவேரா இண்டிகாவே கொடுப்பாங்க. இண்டிகா கொடுத்தே எனக்கு வந்து டியூட்டி அனுப்புவாங்க. இண்டிகான்னு. ஓகேங்களா, எத்தனை இண்டிகா கொடுப்பாங்க தெரியுங்களா. இண்டிகாலேயே டியூட்டிக்கு போவேன். அப்புறம் இது ஏன் வீடியோ எடுக்கிறேன்னா, நான் ஓட்டுற டிரைவிங் உங்களுக்கு பிடிச்சா சப்போர்ட் பண்ணுங்கள். உண்மையாக எங்கள் வேலூர் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பாலமதி, பகவதி அம்மா கோவில், இதுதான் பாலமதி. ஓகேங்களா, பாலமதி வந்து மறைஞ்சிச்சு. பகவதி அம்மா கோவிலுக்கு பேக் சைடுக்கு தான் பாலமதி, சைடில் இருக்குது, ரைட் சைடு. ஓகேங்களா, எதுக்கு நான் இப்படி எடுக்கிறேன்னா, யார் மேலே தப்பு இருக்குது யார் மேலே தப்பு இல்லைன்றது எல்லாம் தெரியணும். ஓகேங்களா, உண்மையாக வந்து நான் ஓட்டுற ஸ்டைலு அப்படியே பிடிக்கணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு காலத்தில் வந்து இண்டிகா தான் கொடுப்பாங்க, அப்புறம் வந்து இண்டிகோ கொடுப்பாங்க, அப்புறம் இட்டியாஸ் கொடுக்க மாட்டாங்க, இட்டியாஸ் கொடுத்து யோசிப்பாங்க, அப்புறம் இட்டியாஸ் கொடுத்தாங்கன்னா டவேரா கொடுக்க மாட்டாங்க, டவேரா கொடுத்து ரொம்ப யோசிப்பாங்க. அப்புறம் சைலோ ஒரு நாள் ஓட்ட சொன்னாங்க, சைலோ ஓட்ட தெரியாதுன்ட்டேன். அப்புறம் லாட்ஜி ஓட்ட சொன்னாங்க, லாட்ஜியும் ஓட்ட தெரியாது. சர்ச்சில் ஏதோ ஃபங்க்ஷன் போடுதுங்க. அப்புறம் லாட்ஜி ஓட்ட சொன்னாங்க, லாட்ஜியும் ஓட்ட தெரியாதுங்க அப்படின்ட்டு. ஓகேங்களா, இந்த ஸ்கூலில் தான் எங்கள் அக்கா படிச்சிச்சு, நானும் படித்தேன். சென்ட் மேரிஸ் ஸ்கூல். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து எப்படி சொல்கிறது, டவேரா கொடுத்தாங்க ஒரு காலத்தில். அப்புறம் வந்து இனோவா கொடுத்து யோசித்தாங்க, அப்புறம் இனோவா கொடுத்தாங்க. அப்புறம் இனோவா ஓட்டுறதுக்கு நான் பயந்தேன். அப்புறம் கிறிஸ்டா கொடுத்தாங்க. கிறிஸ்டா ஓட்டிட்டு திடீர்னு ஒரு நாள் ஃபோன் வந்துச்சு, ஆக்டிங் டியூட்டி, பாச்சினர் ஓட்டணும்பா ஆட்டோமேட்டிக் அப்படின்னாங்க.
ஃபார்ச்சுனரா அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகிட்டேன். அதுக்கு முன்னாடி ஃபார்ச்சுனருக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனக்கு வந்து எம்ஜி கொடுத்தாங்க, கிரிட்டா கொடுத்தாங்க. ஓகேங்களா, எம்ஜி வந்து எம்ஜிலே பெரிய வண்டி, கோல்டு இல்லை, இது வந்து ரெட்டு கலரு. ஆனால் அதில் ஏர் ப்ரெஷரு எல்லாமே மானிட்டரி காமிக்கும் எல்லாமே. ஓகேங்களா, மானிட்டரி எல்லாமே காட்டும் க்ளீனாக. அந்த வண்டி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னோவா ஃபார்ச்சுனர். ஓகேங்களா, ஃபார்ச்சுனர் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து கிறிஸ்டா ஓட்டினேன், மறுபடியும் இனோவா ஓட்டினேன், மறுபடியும் டவேரா ஓட்டினேன், அப்புறம் சைலோ ஓட்டினேன், அப்புறம் டாட்டா சுமோ ஓட்டினேன். ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி பஸ்ஸு கூட ஓட்டியிருக்கேன், அசோக் லேலாண்ட் பஸ்ஸு. அப்புறம் ஈச்சர் ஓட்டினேன். ஓகேங்களா, ஓட்டாத வண்டியே இல்லை, ஓட்டின வண்டியும் அதிகம், ஓட்டாத வண்டியும் அதிகம். ஓகேங்களா, எனக்கு பிஎம்டபிள்யூ, ஜாக்வாரு, பென்ஸு. ஓகேங்களா, எங்கள் ஓனர்கிட்ட வந்து கிறிஸ்டாவும் என்ன வண்டி இது வந்து ஐக்ராஸ். ஓகேங்களா, இது வந்து இனோவா கிறிஸ்டாவுக்கும் ஃபார்ச்சுனருக்கும் நடுவில் இருக்கிற வண்டி இது. ஓகேங்களா, வண்டி வந்து லைட்டாக சின்னது, லைட்டாக பெருசு. ஓகேங்களா, பார்க்கும்போது லைட்டாக சின்னது, லைட்டாக பெருசு. ஜனநாயகம் ஓடுதுங்க. ஜனநாயகம் ஓடிக்கொண்டு இருக்கிறது. காலையில் எங்கே வீடியோ ஸ்டார்ட் பண்ணி முடிச்சனோ அங்கேயே ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஒரு வழியாக வேலூர் வந்துட்டேன். இப்போ போய் டேங்க்கு ஃபுல்லாக பண்ணுவோம். ஓகே, காசு தான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் அது தெரியுமா. கடைசியில் நம்ம வாழ்க்கை புலம்புறதுலேயே போயிடும் போது. நிறைய ட்ராவல் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். நடக்குமா நடக்காதான்னு தெரியல. என்ன பண்ணுறது, எதுவும் நம்ம கையில் இல்லையே. எதுக்குங்க இன்டர்நேஷ்னல் ட்ரிப்லாம் போகணும், பாஸ்போர்ட் வேறு ரினியூல் பண்ணணும், பாஸ்போர்ட் வேறு முடிஞ்சு போச்சு. நம்மள மாதிரி ஆளுங்கள்லாம் ஒருத்தர் கை பிடிச்சி தூக்கி விட்டு இப்படி போடா அப்படின்னா எப்படியெல்லாம் வாழலாம். உதவ வேணாங்க, ஒருத்தராவது கை பிடிச்சி தூக்கி விடணுங்க. கஷ்டத்தில் இருக்கும்போது உதவி பண்ணணுங்க. ஓகேவா, நம்மக்கிட்ட பணம் தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஆஹா ரோடு மூடிட்டு இருக்கிறாங்க. காலையிலேயே நான் அந்த பக்கம் தான் போகலான்னு பார்த்தா ரோடு மூடிட்டு இருக்காங்க. இப்பயும் அந்த பக்கம் தான் வந்தோம்னா இவ்வளோ தூரம் வந்துட்டு பிறகு திரும்பிடுவாங்க. என்ன பண்ணுறது, நம்மளை மாதிரி ஆளுங்கெல்லாம் உதவணுங்க. அதாவது எப்படி சொல்கிறது, கோடியாக பணம் வச்சுன்னா நம்ம மட்டும் நல்லா இருந்தால் போதும்னு நினைக்கக்கூடாது. ஓகேவா, யாராக இருந்தாலும் சரி, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்மகிட்ட ஒரு எப்படி சொல்கிறது, நம்மகிட்ட இருக்கிறது கொஞ்சமாவது கொடுக்கணும். கொடுத்து அவனை காப்பாற்றிக்கணும். அதுதான்